ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சுவையான மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு இதெல்லாம் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. மாங்காய் போட்டால் இன்னும் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். எனக்கு மாங்காய் கிடைக்கலைங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் இந்தந்த மீனில் குழம்பு வச்சா பிடிக்கும்னு இருக்கும்ல, அது எந்த மீன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பர்சனலாக நகர மீன், முரல் மீனில் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்குங்க. ஓகேங்க, இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போமா? அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோலுரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, 10 பல் பூண்டையும் 3 பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 மினிட் வதக்கினா போதுங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கண்ணாடி பதம் வரும். அப்போம்போது நம்ம தேவையான மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி 3 சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் நான் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்கினா போதுங்க. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ மீன் குழம்பு ஒரு பக்கெட் இருக்கட்டுங்க. அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோகோனட் பேஸ்ட்டை நம்ம கலந்து வச்ச குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். 10 தான் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை நம்ம சேர்த்துக்கலாங்க. மீனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம அது மேலே தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுருவோம். மீன் குழம்பை பொறுத்தவரை நம்ம உடனே சாப்பிட்றத விட ஒரு 1/2 hour கழிச்சோ இல்லை 1 day கழிச்சோ அப்படி சாப்பிட்டா தான் அதோட ருசி நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. 1/2 hour கழித்து நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம், நம்ம செஞ்ச மீன் குழம்பு, இது கூடவே மீன் வறுவலும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.